ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிட் பார்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் காம்போசிட் பார் பேஸ் பண்ணி இன்னொரு சம் ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்க்காத வீடியோ பாருங்கள், பார்த்து இந்த வீடியோ பாருங்கள். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். A steel rod of 3 cm dia is enclosed centrally in a hollow copper tube of external diameter 5 cm and internal diameter of 4 cm. The composite bar is then subjected to an axial pull of 45,000 Newton. If the length of each is equal to 15 cm, determine அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தி ராட் அண்ட் த டியூப், செகண்ட் லோட் கேரிட் பை ஈச் பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் டேக் இ இஸ் ஈக்குவல் டு 2.1 × 10⁵ நியூட்டன் பர் mm² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காப்பர் ஈக்குவல் டு, ஸோ இது காப்பர்னால் இப்போ இது ஸ்டீல் தான், இது வந்து யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? இப்போ காப்பர் இஸ் ஈக்குவல் டு 1.1 × 10⁵ நியூட்டன் பர் mm² கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ ஃபஸ்ட் என்னன்னு தெளிவாக பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க? எ ஸ்டீல் ராட் ஆஃப் 3 cm dia is enclosed centrally in a hollow copper tube. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாலோ காப்பர் டியூப் இருக்கும். சரியா? பாருங்கள், தெளிவாக அரைச்சி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு காப்பர் டியூப் இருக்குது, அது வந்து ஒரு ஹாலோ காப்பர் டியூப். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹாலோ காப்பர் டியூப் இருக்கும். சரியா? இந்த காப்பர் டியூபுடைய டைமென்ஷன்ஸ் என்னது? எக்ஸ்டர்னல் டயமீட்டர் எவ்வளோ? 5 cm, இன்டர்னல் டயமீட்டர் வந்து 4 cm. அப்போ இது வந்து இதான் எக்ஸ்டர்னல், அவுட்டரா? அப்போ இது எவ்வளோ? இது வந்து நமக்கு 5 cm. ஓகே, புரியுதா? எக்ஸ்டர்னல். இது இன்டர்னல், இது வந்து நமக்கு 4 cm. ஓகே, இந்த மாதிரி இருக்கான். இதில் இந்த ஹாலோ காப்பர் டியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீல் ராட் அதை வந்து என்க்ளோஸ் பண்ணுறாங்க. என்க்ளோஸ் சென்ட்ரலி, இதோட சென்டரில் வந்து ஒரு ஸ்டீல் ராடை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதோடைய டைமென்ஷன் வந்து 3 cm. ஒரு 3 cm டயாமீட்டர் இருக்கிற ஒரு ஸ்டீல் ராடை வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது சென்டராக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது டைமென்ஷன் எவ்வளோ? 3 cm. ஸோ இந்த மாதிரி இதுதான் செட்டப். ஓகே, இதுதான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். சரியா? அது பாருங்கள், இது என்னது? இது நம்மளுடைய காப்பர் டியூப். ஓகேவா? இது என்னது? இந்த காப்பர் டியூப் இருக்கா? இதுதான் காப்பர் டியூப். இது வந்து அவுட்டர் டயமீட்டர் எவ்வளோ ஓட்டுருங்க பாருங்கள். இது அவுட்டர் எவ்வளோ? 5 cm. ஓகேவா? இது இன்னர் டயமீட்டர் எவ்வளோ? இன்னர் டயமீட்டர் 4 cm. ஸோ அவுட்டர் வந்து 5 cm, இன்னர் வந்து 4 cm. இதான் அந்த உள்ள ஸ்டீல் ராடு. இது ஸ்டீல் ராடு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்டீல் ராடு தான் இந்த ஸ்டீல் ராடு, இந்த செக்ஷன் தான் இதான் வந்து ஹாலோ டியூப். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, ஸோ இது எவ்வளோ? நமக்கு 3 cm இந்த ஸ்டீல் ராடு. ஓகேவா? 3 cm. ஓகேவா? கிளியர் பண்ணிக்கிறேன், எல்லாம் புரியுதோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவுட்டர் வந்து 5 cm, இன்டர்னல் டயாமீட்டர் வந்து இது இன்டர்னல் 4 cm, இது வந்து நமக்கு 3 cm. ஓகேவா? இதுதான் ஸ்டீல் ராட். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த காம்போசிட் பார் இஸ் சப்ஜெக்ட் டு an axial pull of 45,000 Newton. ஒரு ஆக்சியல் லோடு ஒன்று கொடுக்குறாங்க. அது எவ்வளோனா வந்து 45,000 Newton. ஓகேவா? இந்த மாதிரி செட்டப் டோட்டலாக க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த செட்டப்பில் நமக்கு ஒரு, ஸோ இங்கே 45,000 போட்டிருக்கேன், இங்கே வந்து 4,500 போட்டிருக்கேன். ஓகேவா? சார் 45, சாரி, இது இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே 45,000 போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஆக்சியல் புல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடி. ஸ்ட்ரெஸ் இந்த ராடுன்றது ஸ்டீல் ராடு. இந்த ஸ்டீல் ராடு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸையும் காப்பர் டியூப்பில் வர ஸ்ட்ரெஸ்ஸையும் எனக்கு கண்டுபிடின்னு கேட்குறாங்க. அப்புறம் லோடு கேரிட் பை ஈச் பார். ஸோ தனித்தனியாக லோடை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இஎஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இசி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், லாஸ்ட் சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பாருங்கள், டேட்டாவில் பாருங்கள், லாஸ்ட் சம்மில் நமக்கு வந்து லென்த்தை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். இதில் பாருங்கள், லென்த் ஆஃப் ஈச் இஸ் ஈக்குவல் டு 15 cm. ஸோ மொத்தமாக இது எவ்வளோ? 15 cm. புரியுதா? மொத்தமாக இதை போட்டுருங்க பாருங்கள், 15 cm மொத்தமாக இந்த லென்த். அதாவது இந்த ஸ்டீல் ராடு ப்ளஸ் அஸ் இந்த காப்பர் டியூப் ரெண்டுமே நமக்கு வந்து 15 cm சேம் லென்த்து தான். ஓகேவா? ஸோ சேம் லென்த்தாக இருந்தால் லாஸ்ட் டைம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி எந்த சேஞ்சுமே இல்லை, அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். டிஃப்ரெண்ட் லென்த்தாக இருந்தால் மட்டும் சின்ன லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் டைமில் போடுறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ சேம் லென்த்னால் நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாடல் போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எல்லாம் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீல் ராட் டயாமீட்டர் எவ்வளோ? டை ஆஃப் ஸ்டீல் ராட் 3 cm. ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறேன். அப்போது 3 × 10 30 mm முடிஞ்சு. அடுத்தது ஹாலோ காப்பர் டியூபோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ? 5 cm, இன்டர்னல் டயாமீட்டர் 4 cm.
அப்போ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் காப்பர் டியூப் அது எவ்வளோ 5 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் மாத்திரம்னா 5 × 10 இப்போ 50 mm. அப்போ இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் காப்பர் டியூப் 4 × 10 40 mm முடிஞ்சு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, லோடு கொடுத்துருக்காங்களா எவ்வளோ 45,000 நியூட்டன். அப்போ லோடு P = 45,000 நியூட்டன். அப்போ லென்த்து கொடுத்துருக்காங்க எழுதிக்கங்க, லென்த் = 15 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ இது கிவன் டேட்டா ஐடியாச்சா. ஸோ 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் என்ன நமக்கு தேவைன்ற மூலம் எழுதிக்கணும். என்னது, டு ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் தேவை, அப்போ ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆஃப் எது, ஸ்ட்ரெஸ் இன் தி ராடு, ஸ்டீல் ராடு காப்பர் டியூப். கரெக்டாக. அப்போ ஸ்டீல் ராடுனா ஸ்டீலுக்கு எஸ்ன்னு வச்சுக்கிறேன், காப்பர் டியூபுக்கு காப்பர் சின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், லோட் பை ஏரியா நமக்கு தெரியும். அப்போது சிக்மா S = லோட் ஆன் ஸ்டீல் PS பை ஏரியா ஆஃப் ஸ்டீல் AS. அப்போது இதேமாதிரி காப்பர் டியூபுக்கு PC பை ஏசின்னு மாறிடும். ஓகேவா. சரி, இப்போ பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், டு ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல் ராட் அண்ட் காப்பர் டியூப் லோடு ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு என்ன தேவை, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் ராட். அப்போது சிக்மா S = PS பை AS. புரியுதில்ல, ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஏரியா. அப்போ ஸ்டீல் வரும்போது SSன்னு போட்டுங்க, அவ்வளோதான். அப்புறம் காப்பர் டியூபுக்கு சிக்மா S = PC பை ஏசின்னு போட்டுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை மூலம் எழுதிருங்க. ஃபஸ்ட்டே முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயின். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயினையும் ஈக்குவேட் பண்ணோம். அப்போது ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் டியூப் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் பார். இது பார், இது ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் பார் ஸ்ட்ரெயின் இன் காப்பர் டியூப். ஓகே, புரியுதா, அதை எழுதிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயின் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரெயின்னா வந்து என்னது, ஸ்ட்ரெயின்னா ஸ்மால் இ ஸ்டீலுக்கு எஸ், ES = காப்பருக்கு EC. ஓகேவா. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், யங்ஸ் மாடலஸு, கேபிட்டல் E = ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதெல்லாம் லாஸ்ட் சம்மில் போட்டதே தான் திரும்ப போட்டுட்ருக்கேன். சரியா. கேபிட்டல் E = ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும். அப்போ ஸ்ட்ரெயின் வேணும்னா அப்போ இந்த இந்த பக்கம் போயிடுமா. அப்போது ஸ்மால் E = ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடலஸ். புரியுதா. அப்போ நமக்கு ஸ்டீல் வேணும்னா ஸ்மால் ES இது என்னது, சிக்மா பை E. அப்போது சிக்மா S பை ESன்னு மாறிடும். சிக்மா S பை ES. அதேமாதிரி காப்பருக்கு சிக்மா C பை ECன்னு மாறிடும். ஓகேவா. இதை எழுதிக்கங்க, எழுதி கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து என்ன பண்ண, நமக்கு வந்து சிக்மா S அப்படியே வச்சுக்கோங்க. சிக்மா S வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ சிக்மா S = சிக்மா C பை EC இன்ட்டு இந்த ES இங்கே வந்துடும். ஓகேவா. அப்போ நமக்கு ES வேல்யூ EC வேல்யூ கொஷின் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. EC = என்னது, காப்பருக்கு வந்து 1.1 × 10⁵, ஸ்டீலுக்கு வந்து 2.1 × 10⁵. அது சப்ஸ்டியூட் ரெண்டுமே MMல தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதை பாருங்கள், ES வந்து 2.1 × 10⁵, EC வந்து 1.1 × 10⁵. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, சிக்மா S = சிக்மா C அப்படியே இருக்கும். இது டிவைட் பண்ணால் 1.909 கிடைக்கும். 1.909 சிக்மா C அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இதான் இது வரைக்கும் போட்டால் ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ ஸ்டெப் 1 வந்து வெறும் ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்குமோ அதை எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து ரெண்டு ஸ்ட்ரெயினை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயினை ஈக்குவேட் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். 3ஆவது ஸ்டெப் வந்து லோடு. ஸோ லாஸ்ட் போட்டோம் அதே தான். ஸோ வந்து டோட்டல் லோடா. அப்போ இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டீல் டியூப் இருக்குது, அந்த ஸ்டீல் பார் இருக்குது, அதை எழுத மறந்துட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்டீல் பார், இன்னொன்று காப்பர் டியூப். சரியா. ஸோ இந்த ஸ்டீல் ராடில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, காப்பர் டியூபில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, ரெண்டுத்தையும் கூட்டம் நமக்கு மொத்த லோடு கிடச்சிடும். கரெக்டாக. இது ஸ்டீல், இது என்னது, ஸ்டீல் ராடு, இது காப்பர் டியூப். இதில் ஒரு குறிப்பு, இது வந்து ஒரு சில லோடு எடுத்துக்கும். ஏன்னா இது ஸ்டீல், இந்த மெட்டீரியல் எவ்வளோ லோடு எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கும். இந்த காப்பர் வந்து அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ லோடு எடுக்குமோ அவ்வளோ எடுத்துக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டோட்டல் லோடு. ஓகேவா. அபவுட் லோட் ஆன் ஸ்டீல் ப்ளஸ் லோட் ஆன் காப்பர் டியூப் = டோட்டல் லோடு. அப்போ நமக்கு என்னது, லோட் ஆன் ஸ்டீலுக்கு என்னது, லோடுனா P, ஸ்டீலுக்கு S ப்ளஸ்ஸு, காப்பருக்கு அதே தான் P, காப்பருக்கு சீன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு டிஃப்ரென்ஸுக்காக போட்டுக்கோங்க. டோட்டல் லோடு P. ஸோ இதான் நமக்கு இருக்குது. அப்போ PS நமக்கு வேணும், PC நமக்கு வேணும். இது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டே போட்டோம்ல, என்ன போட்டோம், இதை பாருங்க, PS இங்கே இருக்கா. அப்போ இது என்னது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. PS = சிக்மா S × AS, PCக்கு சிக்மா C × இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சிக்மா C × AC. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா. அது பாருங்கள், PS க்கு சிக்மா S × AS, PCக்கு சிக்மா C × AC,
பி வந்து அப்படியே டோட்டல் லோடு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு சிக்மாஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது சிக்மாஸுக்கு வந்து 1.909 சிக்மாஸையும் கண்டுபிடிச்சிருக்கோமா? அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்மாஸுக்கு பதிலாக 1.909 சிக்மா சி ஏஎஸ் அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ்ஸு சிக்மா சி இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ரெண்டுத்துலேயும் வந்து நமக்கு என்ன தேவை? ஏஎஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல், அப்புறம் ஏசி ஏரியா ஆஃப் காப்பர் டியூப். இது ரெண்டும் நமக்கு கண்டுபிடிச்சா முடிச்சு போச்சு. ஸோ ஸ்டீலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீலுக்கு டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டயா ஸ்டீல் 3 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா என்னது? π/4 இன்ட்டு டி ஸ்கொயர். அதான் π/4 டி. டயா வந்து 30. அப்போது 30 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணால் இது நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 706.86 mm² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்கு. அடுத்தது என்னது? காப்பர் டியூப். காப்பர் டியூப் வந்து ஹாலோ காப்பர் டியூப். இது வந்து ஹாலோனா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வரும், இன்டர்னல் டயமீட்டர் வரும். அப்போ ஃபார்முலா என்னது? ஸோ அதே ஃபார்முலா தான், π/4 டி ஸ்கொயர் தான். ஹாலோன்னு வரும்போது ஒரு 2 டயமீட்டரா, அப்போ என்ன வரும்? இதை போட்டுக்க போகிறேன், கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. ஹாலோன்னு வரும்போது 2 டயமீட்டர் இருக்கும், ஒன்று எக்ஸ்டர்னல் டயமீட்டர், இன்டர்னல் டயமீட்டர். அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் π/4 இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். ஸோ கேபிட்டல் வந்து எக்ஸ்டர்னல் டயமீட்டர் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே நம்ம எம்எம்மில் மாற்றிட்டோம், கரெக்டாக? ஸோ 50 mm, இது 40 mm. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 50 ஸ்கொயர். இது ஸ்மால் டி வந்து இன்டர்னல் டயமீட்டர் 40 ஸ்கொயர். ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா இதோடைய ஆன்சர் வந்து 706.86 mm² கிடைக்குது. ஓகேவா? ஒரு 2 சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1.909 சிக்மா சி ஏஎஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? 706.86 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு சிக்மா சி ஏசிக்கு 706.86 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு டோட்டல் லோடு வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருக்கோம், அந்த எக்ஸல் லோடு 45,000 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இதுலேயும் நமக்கு சிக்மா சி இருக்குது, இதில் நமக்கு சிக்மா சி இருக்குது. ஓகேவா? அப்போ 2 சிக்மா சியை காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரே நிமிஷம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நமக்கு சிக்மா சியை வெளியே எடுத்துருங்க. சிக்மா சியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1.909 706.86 இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது கூட என்ன பண்ணோம்? ப்ளஸ் இதை கூட்டிக்கணும். இது 2 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2056.25 இப்படி வரும். 2056.25 கிடைக்கும். இன்ட்டு சிக்மா சி ஈக்குவல் டு 45,000 இருக்கும். ஸோ இது நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டா டினாமினேட்டரில் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? சிக்மா சி ஈக்குவல் டு 45,000 டிவைட் பை 2056.25. ஸோ 2 டிவைட் பண்ணனா சிக்மா சி ஈக்குவல் டு 21.8 Nm². சிக்மா சி கிடச்சிச்சா? இப்போ இந்த வேலையை எடுத்து போய் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல சிக்மா எஸ்ஸில், இந்த சிக்மா சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1.909 இன்ட்டு 21.8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 41.77 Nm² கிடைக்கும் சிக்மா எஸ். ஸோ அவங்க கேட்ட ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் ராட், ஸ்ட்ரெஸ் இன் காப்பர் டியூப் 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து லோடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஸ்டீலில் எவ்வளோ லோடு எடுத்துக்குது, காப்பர் எவ்வளோ எடுத்துக்குது, அவ்வளோதான். நமக்கு லோடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு லோடு வேணுமா? அப்போ லோடு வந்து பி, ஸ்டீலுக்கு பிஎஸ்ஸு, காப்பருக்கு பிசி. அப்போ சிக்மா எஸ் இன்ட்டு ஏஎஸ், சிக்மா சி இன்ட்டு ஏசி தான். ஸோ நமக்கு ரெண்டுமே தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிஎஸ்சிக்கு சிக்மா எஸ் இன்ட்டு ஏஎஸ். சிக்மா எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ? 41.77 இன்ட்டு ஏரியா என்னது ஸ்டீல், ஏரியா ஆஃப் ஸ்டீல் ராடு அது எவ்வளோ? 706.86 ஏரியா ஆஃப் ஸ்டீலு. இது காப்பருக்கும் அதே தான். ஓகேவா? 706 தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா பிஎஸ் அதாவது லோட் ஆன் ஸ்டீல் ராடு வந்து 29525.5 நியூட்டன் கிடைக்குது. காப்பருக்கு வந்து அதே தான். காப்பருக்கு என்ன பண்ணோம்? ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? மொத்தமாக 45,000. ஓகேவா? அதில் ஸ்டீல் மட்டும் எவ்வளோ? ஸ்டீல் மட்டும் மொத்தமாக 45,000. ஓகேவா? இப்படி போட்டுக்கோங்க. மொத்தமாக 45,000. ஸோ ஸ்டீல் மட்டும் 29,525.5 அளவுக்கு எடுத்துக்குதான். ஓகேவா? அப்போ 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் கிடைக்குமா? அதுதான் வந்து என்னது? காப்பருக்கு. புரியுதில்ல? அதான் இங்கே போட்டிருக்கேன். மொத்தமாக 45,000 டோட்டல் லோடு.
அதில் ஸ்டீல் எவ்வளோ லோடு எடுத்துக்குது? ஸ்டீல் வந்து 29,525.5. அப்போ 29,525.5 ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு காப்பர் எவ்வளோ எடுத்துக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? அவ்வளோதான், அந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே. ஸோ வந்து ஃபைனல் ரிசல்ட்டுன்னு போட்டு ரிசல்ட் அப்படின்னு போட்டு சிக்மா எஸ் எவ்வளோ, சிக்மா சி எவ்வளோ, அப்புறம் லோடு பிஎஸ் எவ்வளோ, பிசி எவ்வளோ தனித்தனி எழுதிருங்க. ஓகேவா? அவ்வளோதான் சம்மு. புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் சம்மும் இந்த சம்மும் வந்து ஒரே மாடல் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நமக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை தெளிவாக எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்பு 2 ஸ்ட்ரெயினையும் ஈக்குவேட் பண்ணணும். 3வது ஸ்டெப்பு 2 லோடு, டோட்டல் லோடு, அதாவது லோட் ஆன் ஸ்டீல் ப்ளஸ் லோட் ஆன் காப்பர் டோட்டல் லோடு, இது நம்ம போட்டுட்டு அதை ஈக்குவேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3 ஸ்டெப்பு தான். சரியா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் வந்து ஒரே லென்த்து தான். ஸோ வந்து லென்த் ஆஃப் ஈச், ஸோ எல்லாத்தோட லென்த்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது லென்த்து ஒரே லென்த்தாக இருக்கிறதால 2 மெட்டீரியல், அதாவது காப்பர் ஹாலோ காப்பர் டியூப் இதோடைய லென்த்தும் இந்த ஸ்டீல் ராடோட லென்த்தும் சேம் தான். அப்போது எந்த சேஞ்சுமே இல்லை. டிஃப்ரெண்ட் லென்த்தாக வந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னன்னு சொல்லி அடுத்த சம்மில் பார்க்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.